அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அகத்தியரின் அருள் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பதிவில் நாம் ரிஷபராசிக்காரர்களுக்கான தெய்வம் எடுத்த முடிவினை நாம் இப்போது பார்க்கலாம். அதற்கு முன்னதாக உங்களுக்கெல்லாம் ஒரு அன்பான வேண்டுகோள், அகத்தியரின் அருள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கும் பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளுங்கள். அப்போதுதான் எங்களுடைய வீடியோ பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். சரி, வாங்க இப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை நாம் இப்போது பார்க்கலாம். ரிஷபராசிக்காரர்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா, இந்த ரிஷபராசிக்காரர்கள் அமைதியாக இருப்பாங்க. அமைதியான குணம் கொண்டவர்கள் ரிஷபராசிக்காரர்கள். பார்க்கறதுக்கு ரொம்ப சாந்தமாக இருப்பாங்க. அவங்க முகத்திலே தெரியும் அவங்க அமைதியானவங்கன்னு. அதே போல் கோவம்னு ஒன்று உங்ககிட்ட வந்துடுச்சுன்னா அவ்வளோதான். சாது மிரண்டால் காடு கொள்ளாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட குணாதிசயங்களுக்கு உடையவர்கள் தான் இந்த ரிஷபராசிக்காரர்கள். கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஏத்தாற் போல ரிஷபராசிக்காரர்கள்கிட்ட நிறைய நல்ல குணங்கள் இருக்குதுங்க. குறிப்பாக சொல்லணும்னா அவங்களுடைய உதவும் மனப்பான்மை. யாராவது ஒருத்தங்க உதவின்னு கேட்டு வந்துட்டா போதும், ரிஷபராசிக்காரர்களால் முடிஞ்ச உதவியை செய்வாங்க. அவங்க ஆணா பெண்ணா இல்லை அவங்களுக்கு தெரிஞ்சவங்களா தெரியாதவங்களா அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. உதவின்னு ஒருத்தவங்க வந்து கேட்டுட்டாலே அவங்களால முடிஞ்ச உதவியை அவங்க செஞ்சிடுவாங்க. அதே போல் அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கணுங்கிற ஒரு மனப்பான்மையை கொண்டவங்க ரிஷபராசிக்காரர்கள். பொதுவாக பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரங்க நியாய தர்மத்துக்கு கட்டுப்பட்டு வாழ்வாங்க. எது சரி எது தப்புன்னு இவங்களுக்கு நல்லாவே தெரியும். யாரு தப்பு பண்ணாலும் சரி, நீ பண்ணது தப்பு தான்னு அடித்து சொல்கிறவங்க தான் ரிஷபராசிக்காரங்க. அது மட்டும் இல்லைங்க, இவங்க யார் எதை சொன்னாலும் உடனே நம்பிடுவாங்க. அடுத்தவங்களை நம்பக்கூடியவங்கள ஆள் ரிஷபராசிக்காரங்க தான். எல்லோரையும் மிக எளிதாகவே நம்பிடுவாங்க ரிஷபராசிக்காரங்க. அதனாலேயே இவங்களுக்கு நிறைய பிரச்சனை ஏற்படுதுங்க. நீங்கள் கேட்கலாம், அடுத்தவங்களை நம்புறதுனால என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு. ரிஷபராசிக்காரங்க யாரை நம்புகிறாங்களோ இவங்க நம்பிக்கைக்கு உரியவங்கள இருக்கவே மாட்டாங்க. இவங்க கிட்ட ஏதாவது ஒரு செய்தியை வாங்கிட்டு போய் அதை இவங்களுக்கு எதிர்மாறாகவே இப்படி தான் சொன்னாருன்னு பொய் சொல்லி இவங்களை பிரச்சனையில் மாட்டி விட்டுருவாங்க. அதே மாதிரி ரிஷபராசிக்காரங்க யார்கிட்டையாச்சும் பணம் கடனாக கொடுத்துருந்தாங்கன்னா அந்த கடனை இவங்க திரும்பி வாங்கறதுக்குள்ள படாத பாடுபட்டுடுவாங்க. இருந்தாலும் பொறுமை அமைதியை காத்துக்கிட்டே இருக்கிற இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு இன்ன வரையும், இந்த வீடியோ பார்க்குற இந்த நிமிஷம் வரையும் கஷ்டம் என்பது தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்குது. ரிஷபராசிக்காரங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை சொல்லணும்னா ஒரு பெரிய லிஸ்டே போடலாம். அந்த அளவுக்கு இருக்கும் அவங்களுக்கு பிரச்சனை. என்னதான் ஜென்மத்தில் குரு பகவான் இருந்தாலும், 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் சனி பகவான் இருந்தாலும் இவங்களுக்கு பிரச்சனை தொடர்ந்து இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அப்படி என்னென்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, பண கஷ்டம், குடும்பத்தில் சண்டை சச்சரவு, நிம்மதியே இல்லை, திருமணமான தம்பதிகளுக்கிடையே அடிக்கடி கருத்து வேறுபாடு காரணமாக பிரச்சனை. அதே போல் உறவினர்கள்கிட்டையும் ரிஷபராசிக்காரங்கள்ட்ட ஒரு நல்ல பெயர் கிடையாது. உறவினர்கள்கிட்டையும் சண்டை. உறவினர்கள்லாம் ரிஷபராசிக்காரங்களை இப்போதைக்கு மதிக்கிறது இல்லை. ஏன்னா பணம் காசுக்கு ரிஷபராசிக்காரங்கள்ட்ட இப்போதைக்கு இல்லை. இந்த நிலையெல்லாம் எப்போ மாறும்? கடவுள் புண்ணியத்தில் நீங்கள் எப்போ நல்லா இருப்பீங்கன்னு கேட்டிங்கன்னா அதுக்குண்டான காலம் இந்த மார்கழி மாதத்தில் இருக்குதுங்க. கடவுளின் அருளினால் இந்த மாதத்தில் உங்களுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்க போகுதுங்க. இது நாள் இருந்து வந்த தொழில் போட்டிகள் குறையும். தொழிலில் புதிய உச்சத்தை அடைவீர்கள். வியாபாரத்தில் நல்ல லாபம் காண்பீர்கள். அது மட்டுமில்லாமல் புதிய தொழிலை தொடங்க வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு வங்கி கடன் வசதி இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்குங்க. ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி தொழில் செய்பவர்களுக்கு இவ்வளோ நாள் அவங்க பார்க்காத லாபத்தை கண்டிப்பாக பார்ப்பாங்க. அதே போல வேலை பார்க்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு, குறிப்பாக ஐடி துறையில் வேலை பார்க்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு அவர்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு போன்ற நல்ல விஷயங்கள்லாம் இந்த மார்கழி மாதத்தில் நடக்க போகுதுங்க. குடும்பத்தில் இருந்து வந்த சண்டை சச்சரவு
கருத்து வேறுபாடுகள் அனைத்தும் நீங்குங்க. குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை இந்த மார்கழி மாதத்தில் உண்டாகுங்க. கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து வாழ்ந்து வந்த தம்பதிகள் மீண்டும் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்குண்டான அமைப்பு இந்த மார்கழி மாதத்தில் உங்களுக்கு இருக்குதுங்க. அதே போல திருமண தடை காரணமாக இது நாள் வரைக்கும் திருமணமே ஆகாமல் இருந்து வந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு கடவுளின் அருளினால் இந்த மாதத்தில் உங்களுக்கு புதிய வரன் அமையுங்க. நீங்கள் எதிர்பார்த்த வரன், உங்கள் மனதிற்கு பிடித்த வரன் இந்த மாதத்தில் உங்களுக்கு அமையும். புதிய நபர்கள் அறிமுகமாவார்கள். ஒரு சில ரிசர்வ் ஷேர் மார்க்கெட் துறையில் நல்ல லாபம் கிடைக்குங்க. அதே போல காய்கறி வியாபாரம் செய்பவர்கள், மளிகை பொருட்கள் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த மாதத்தில் அவர்கள் எதிர்பார்த்த லாபத்தை விட அதிகமாக லாபம் கிடைக்கும் அமைப்பு இந்த மாதத்தில் இருக்கிறதுங்க. ஐடி துறையில் வேலை பார்க்கும் நபர்களுக்கு அவர்கள் விரும்பிய இடத்தில் ஆன்சைட் ஜாப் செல்வதற்குண்டான அமைப்பு இந்த மார்கழி மாதத்தில் கிடைக்குங்க. அது மட்டுமல்லாமல் புதிய தொழில்நுட்பங்களான ஏஐ தொழில்நுட்பம் மற்றும் சைபர் செக்யூரிட்டி, டேட்டா சயின்ஸ் போன்ற பாடப்பிரிவுகளை அவர்கள் படிப்பதன் மூலம் மென்மேலும் வருமான வாய்ப்பினை அவர்களால் பெருக்கிக் கொள்வதற்கு ஏதுவாக இந்த மார்கழி மாதம் அமைகிறதுங்க. சகோதர சகோதரிகளுக்கிடையே இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்குங்க. உறவினர்களுக்கு மத்தியில் உங்களுடைய மதிப்பு மற்றும் அந்தஸ்து உயருங்க. யாரெல்லாம் உங்களை கடந்த காலங்களில் அவமரியாதை செய்தார்களோ அவர்களே தேடி வந்து உங்களுக்கு மரியாதை செய்வார்கள். ஒரு சிலருக்கு பூர்வ புண்ணிய சொத்துக்களில் இருந்து வந்த தடைகள் அகலுங்க. தந்தை வழி சொத்துக்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கான சூழல் இந்த மாதத்தில் உருவாகிறதுங்க. இதனால் வரைக்கும் உங்களுடைய இடத்திற்கு பட்டா இல்லை அப்படின்னு சொல்றவங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு பட்டா கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு இந்த மார்கழி மாதத்தில் இருக்குதுங்க. ஒரு சிலர் புதிய நிலம் வாங்கும் யோகமும் இந்த மார்கழி மாதத்தில் உங்களுக்கு கடவுள் அருளினால் இருக்குதுங்க. உங்களின் ஜென்ம ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதால் தாயாரின் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் காணப்படுங்க. அவங்களுக்கு ஏதாவது கண் தொடர்பான பிரச்சனைகள் இருந்ததுனால் அந்த பிரச்சனைகள் அனைத்தும் இந்த மாதத்தில் சரியாகுங்க. அதே போல தகப்பனாருடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடு நீங்கி உங்களுக்கும் உங்கள் தகப்பனாருக்கும் நல்ல உறவு மேம்படுங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு நீங்கள் இழந்ததை மீட்டெடுக்கும் காலம் திரும்ப வந்துவிட்டதுங்க. உங்களுக்கு மேலும் நற்பலன்கள் அதிகமாக கிடைக்க சனிக்கிழமைகள் தோறும் பெருமாள் கோயிலுக்கு சென்று வழிபட்டு வருவது உங்களுக்கு பல்வேறு சிறப்பினை பெற்றுத்தரும் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இதுவரைக்கும் இந்த பதிவை முழுமையாக பார்த்தமைக்கு மிக்க நன்றி. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். நன்றி, வணக்கம்.